ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய் ஹோ. இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள். நம்ம நவதுர்கா வரிசையில 3வதா இருக்கக்கூடிய தெய்வம் சந்திரகண்டா. எங்களோட நவதுர்கா யாத்திரையில சந்திரகண்டாவை 2வது நாள் பார்த்தோம். பிரம்மச்சாரிணியும் சந்திரகண்டாவும் நம்மளோட காலபைரவர் மணிகர்ணிகா அந்த ஏரியால தான் இருக்காங்க. அதனால பிரம்மச்சாரிணியை முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போய் மெயின் ரோடு வந்து திருப்பி இன்னொரு கலிக்குள்ள நுழைஞ்சோடனே சந்திரகண்டா வந்துருவா. சந்திரகண்டா கோயில் வந்துரும். பொதுவா காசியில நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா இதுதான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கோயிலா, வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம உள்ள போய் நவதுர்கால நிறைய கோவில் வீட்டுக்குள்ளதான் அமைஞ்சிருந்தது. அந்த மாதிரி சந்திரகண்டாவும் பார்த்தா டக்குன்னு போயிட்டே இருந்தோம். ஒரு சின்ன கோவில் தான் வந்துருச்சு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி காசியில எல்லா ஆலயங்களுமே சின்ன சின்ன இடங்கள்ல தான் இருக்கும். ஈவன் நம்ம விசாலாட்சி அன்னபூர்ணி கோயில் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு மாதிரியான அமைப்புல தான் அன்னபூர்ணி கோவிலும் இருக்கும். விசாலாட்சி கோவிலும் அப்படிதான், சந்தில போயிட்டே இருப்போம், டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி சந்திரகண்டாவும் நாங்க நடந்து போயிட்டே இருந்தோம், டக்குன்னு சந்திரகண்டா கோயில் வந்துடுச்சு. உள்ள போய் அம்பால மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். காசியில இருக்கக்கூடிய இந்த சந்திரகண்டா, பொதுவாவே சந்திரகண்டா நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்களையும் குழப்பத்தையும் போக்கக்கூடியவர் சந்திரகண்டா. இந்த நவ துர்காவும் பார்வதியோட ஒரு அவதாரங்கள் தான். அதுல சந்திரகண்டா நம்மளுடைய தேவையில்லாத பயத்தை போக்கக்கூடியவர். குறிப்பா இந்த காசியில சந்திரகண்டா என்ன ரோல் பிளே பண்றா அப்படின்னா, யமதர்மனே இந்த சந்திரகண்டாவோட அனுமதி வாங்கிட்டு போய் தான் காசியில யாராவது உயிர் போகணும் அப்படின்னா சந்திரகண்டாட்ட அனுமதி வாங்கிட்டு போய் தான் அவங்களோட உயிரை யமதர்மன் பறிக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. அத்தனை பவர்ஃபுல்லான ஒரு தேவி இந்த சந்திரகண்டா. இந்த நவராத்திரி சமயத்தை ஒட்டி நவதுர்கா யாத்திரை பண்ணிட்டு வந்தது மனசுக்கு அத்தனை சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரியான யாத்திரைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நவராத்திரியில இருந்து பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டுல இருந்தே சொல்லுங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. சீக்கிரமா உங்க எல்லாருக்கும் காஷி கிடைக்கட்டும், விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைக்கட்டும், கங்கா ஸ்நானம் கிடைக்கட்டும், காஷியில இருக்கக்கூடிய நிறைய நிறைய அற்புதங்களை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நவராத்திரி உங்க எல்லாருக்கும் நீண்ட சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய் ஹோ.